Hi everyone, Assalamu alaikum and welcome back to our family. It's me Sumaya from Sumi's Home Chef. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் எல்லாருமே ரொம்ப நாளாக காத்துட்ருந்தேன். ரமதானும் இதோ வந்தாச்சு. ஸோ இந்த ரமதானுக்காக நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அண்ட் என்னோடய க்ளீனிங் விலாக்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த விலாக் பார்த்திங்கன்னா ஒரு நாளில் எடுத்து முடிச்சது கிடையாது. 2-3 நாளாக வந்து எடுத்தது தான். ஸோ 2-3 நாளாக வந்து நான் வீடை க்ளீன் பண்ணது எல்லாமே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடித்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்புறமா வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து இப்போ க்ளீன் பண்ணுற டைம்லையே வந்து ஃபேன் எல்லாம் துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேங்கர் எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி துணி வேஸ்ட் துணி இருக்கும்ல, பழைய துணி. ஸோ அந்த துணியை வந்து இந்த மாதிரி சுற்றி ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பெரிய ஸ்டிக்கோட ஜாயின் பண்ணி கட்டி இந்த மாதிரி ஃபேனை வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மாதிரி பண்ணுறது வந்து நம்ம ஸ்டூல் போட்டு மேலே ஏறி வந்து க்ளீன் பண்ணுறத விட இது ரொம்ப ஈஸி. பட் ரொம்ப வந்து டஸ்ட்டாவோ இல்லை ரொம்ப தூசியாவோ இருந்தாலும் அந்த துணியை வந்து லைட்டாக நனைச்சிட்டு நீங்கள் தொடச்சிங்கன்னா அதுலேருந்து தூசி விழாது, நம்ம கண்ணிலையும் விழாது, தரையிலையும் அதிகமாக குப்பை ஆகாது. ஸோ அன்றைக்கி டே டைமில் வந்து ஃபேன் க்ளீன் பண்ணுறது தான் ஃபுல்லாக வந்து போச்சுது. அப்புறமா நைட்டு வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கிச்சனெல்லாம். ஸோ சுகர், காஃபி, அப்புறமா வந்து தேயிலைப்பொடி பாக்ஸ்லாம் வந்து எம்டி பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்ருக்குறேன். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜீரகம், கடுகு, அப்புறமா கரம் மசாலாலாம் போட்டிருந்தது தான். ஸோ அதையும் க்ளீன் பண்ணுறதுக்காக. ஸோ உள்ளாடிலாம் வந்து ரீசெண்டாக தான் வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு ரீஃபில் பண்ணியிருந்தேன். ஸோ மேலே மட்டும் லைட்டாக வந்து துடைக்க போகிறேன். அண்ட் இந்த ஸ்டாண்ட் எல்லாமே வந்து 1.5 இயர் இருக்கும். நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தது. ஸோ இப்போவும் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் பெயிண்ட் தான் அங்கங்கேயா போயிருக்கு. அது கூடவே தான் இந்த மசாலா பாக்ஸ், அப்புறமா காஃபி, சுகர் எல்லாமே ஒரே டைமில் தான் நான் வாங்கியிருந்தேன். அதுவும் அந்த ஸ்பூன் ஹோல்டர் கூட. ஸோ இது எல்லாமே நான் வந்து ஒரு வீடியோவாக வந்து நான் அன்பாக்சிங் பண்ணி அதை செட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து பார்க்கணும், அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் ஏதாச்சும் வேணும்னா வந்து நீங்கள் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். அப்படியே வந்து ஸ்பூன் ஹேங் பண்ணியிருக்கேன். இந்த ஹோல்டர் இருக்குல்ல, இதுவும் வந்து கம்ப்ளீட்டாக டஸ்ட்டாக இருக்குது. இது வந்து மாட்டின டைமில் க்ளீன் பண்ணது. லைட்டாக அப்பப்போ துணியை வச்சு லைட்டாக துடைக்குவேனே தவிர அதை எடுத்து வாஷ் பண்ணதே கிடையாது. ஸோ அதையும் வந்து இந்த மாதிரி ஈஸியாக ரிமூவ் பண்ணி வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த வாலையும் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வந்து கழுவி வச்சுட்டு அது ஒரு பக்கம் காய வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து இந்த வாலெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து எண்ணெய் பிசுக்காக இருக்கா. ஸோ இதை வந்து மிஸ்டர் மசூல் க்ளீனர் இருக்குல்ல, ஸோ அந்த லிக்விடை வச்சு நான் வந்து அந்த ஸ்டெயின் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறேன். அதாவது எண்ணெய் பிசுக்கெல்லாம் அதை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சாலே அந்த எண்ணெய் பிசுக்கு ரொம்ப ஈஸியாகவே போயிடும். ரொம்ப நேரம் அழுத்தி தேய்க்க வேண்டி இருக்காது. உங்களே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வீடை க்ளீன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமோ, வீடு ஃபுல்லாக அதை விட 2 மடங்கு கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும், கஷ்டமாக இருக்கும்னு. பிகாஸ் வந்து கிச்சனில் அங்கங்கேயா எண்ணெய் பிசுக்கு இருக்கும், அதை க்ளீன் பண்ணுறது. அப்புறமா சின்ன சின்ன திங்ஸு, பாக்ஸு, மசாலா டப்பா அண்ட் கபோர்டு அதெல்லாம் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் க்ளீன் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நாளில் நான் என்னால் முடியாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் முடிச்சிருந்தேன். இப்போ ஒரு செக்ஷன், ஒரு சைடு வந்து ஒரு நாள் முடிச்சிட்டேன்னா இன்னொரு சைடு வந்து இன்னொரு இன்னொரு நாள் டைம் கிடைக்கும்போது ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து காய வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஹேங்கர் வந்து நான் மாட்டிட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது க்ளீன் பண்ணிவிட்டு. அண்ட் இந்த ஹேங்கரில் வந்து சின்ன சின்ன ஹூக்கு வந்து கூடவே கிடச்சிருக்கும். ஸோ அதை வந்து நான் ரிமூவ் பண்ணி கழுவி வச்சுருந்தேன். ஸோ அதையும் நான் வந்து நமக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஒவ்வொரு ஹேங்கிங்கும் வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு இந்த மாதிரி நான் மாட்டிட்டேன். ஃபைனலாக வந்து எல்லாம் முடிச்சுட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக பிரைட்டாக இருந்தது. அண்ட் அந்த உடன் ஸ்டாண்டையும் நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன்.
அண்ட் சுகர் காஃபி அந்த பாக்ஸ் வந்து இன்னும் காயல. ஸோ அது காஞ்சதுக்கப்புறமா அதில ரீஃபில் பண்ணி வைக்கணும். இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுது. ஸோ இத வந்து திருப்பி நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு க்ளீன் பண்ணணும். இன்னைக்கு எனக்கு டைம் இல்ல நைட் ஆனதுனால. ஸோ நான் இதுக்கு வெளிய மட்டும் க்ளீன் பண்ணிட்டு, நாளைக்கு வந்து உள்ளாடி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வெளிய வந்து நான் சேம் கிளீனர் இருக்குல்ல, ஸோ அத வச்சு ஸ்ப்ரே பண்ணி நான் வந்து எல்லா இடம் க்ளீன் பண்ணிட்டு வரேன். இப்போ டைம் ஃபார் கிளீனிங் மை ஓடிஜி. ஸோ ஓடிஜி இப்போ க்ளீன் பண்ணிடலாம். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா, நான் ரீசெண்டாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தது தான். இது வந்து ரோஸ்மேரி, ட்ரைட் ரோஸ்மேரி. ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து நம்ம காய்ச்சி அந்த தண்ணியை வந்து இந்த பாட்டில் கூட இருக்குல்ல, அதில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம தலையில் ஸ்ப்ரே பண்ணி மசாஜ் பண்ணி வரலாம். அந்த மாதிரி பண்ணுறதுனால ஹேர் க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, நேச்சுரலான ஒரு இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் அதுக்கான டைம் கிடைக்கல. ஸோ இன்ஷா அல்லாஹ் அதையும் பண்ணணும். அப்புறமா நம்ம வெல்வெட் பைட்ஸோட ஸ்டிக்கர் நம்ம கேக் அண்ட் ப்ரௌனிலெலாம் ஒட்டி கொடுக்குறதுக்காக. அண்ட் இது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தது தான் அமேசான் பேசிக்ஸில் இருக்கக்கூடிய வெயிங் ஸ்கேல். இது வந்து கிச்சனில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மெயினாக எங்களுக்கு வந்து ப்ரௌனி கேக்கெல்லாம் வந்து வெயிட் பார்க்குறதுக்காக ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி ஒன்று வாங்கியிருந்தோம் கடையில் பக்கத்தில். அது 1 இயருக்கு வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சுது. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் குளறுபடியானதுனால இப்போ இது வாங்கி வச்சுருக்கேன். இது நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்குது. அண்டு ப்ரௌனி கட் பண்ணுற நைஃப், அப்புறமா கேக்கில் வந்து க்ரீம் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டீலில் வந்து ஸ்கேல் வச்சுருந்தேன். அதெல்லாம் வெளியே இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த ட்ராயரில் தான் வச்சுருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா கேக்குக்கான கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ், அப்புறமா சுகர், அப்புறமா நாசில்ஸ் எல்லாமே இதில் தான் வச்சுருக்கோம். அதை தவிர்த்து பேக்கிங் பிஸ்னஸ்க்காக வந்து பேக்கிங் பண்ணுற ஐட்டம்ஸ், சாக்லேட் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த கபோர்டில், கார்னர் கபோர்டில் வச்சுருக்கேன். அந்த சிலிக்கான் மோல்டு, அப்புறமா வந்து சம் ஸ்பேச்சுலா இதெல்லாமே நான் வந்து இந்த கபோர்டில் வச்சுருக்கேன். ஸோ இது 2லேயும் தான் என்னோடய பேக்கிங் பிஸ்னஸ் சம்மந்தமான எல்லா ஐட்டம்ஸ், டூல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அப்புறமா மிக்சிங் பவுல், அப்புறமா பீட்டர் எல்லாமே இன்னொரு கபோர்டில் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இந்த அவனை வந்து அப்படியே வந்து தூக்கி மாற்றிட்டு இந்த கபோர்டை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து இந்த அவனை வந்து வாங்கின நேரம் அந்த இடத்துல வச்சது. ஓ மை காட்! ரொம்பவே வந்து டஸ்ட்டாகவும் தூசியாகவும் இருக்குது. ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணி இந்த இடத்துலையும் நம்ம வந்து அந்த க்ளீன்சர் வச்சு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ட்ரை பண்ண விட்டுட்டு, அப்புறமா அவனை வந்து பேக் டு ஃபார்முக்கு வச்சிட வேண்டியதுதான். அவனில் வந்து மேலே சைடில் எல்லாம் க்ளீன் பண்ணேன். பட் ஃப்ரண்டில் வந்து க்ளீன் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்டில் அந்த கிளாஸ், அப்புறமா அந்த சுவிட்ச் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதை வந்து சேம் லிக்யூட் தான். நான் வந்து லிக்யூடை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இது எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் ரிப்பீட்டடாக மென்ஷன் பண்ணுறேன். ஒரு வாட்டி அந்த லிக்யூடை வச்சு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ட்ரையான க்ளீனிங் கிளாத்தை வச்சு நான் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கிறேன். ரொம்பவே சூப்பராக அழகாக வந்து ஷைனிங்காக வந்து கிளாஸ் எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சுது. ஸோ இப்போ இதுக்கு மேலே நான் ஜஸ்ட்டு வெயிங் மிஷின், அப்புறமா ட்ரே மட்டும்தான் நான் இதில் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்ம அவன் வந்து சூப்பராக பளபளன்னு க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்ததாக நான் வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ண வச்சுருந்தேன் இந்த சுகர் அண்ட் தேயிலை பொடி இருக்கிற கண்டெய்னர்ஸ்லாம் வந்து ரீஃபில் பண்ணி வைக்க போகிறேன். அண்டு காஃபி மட்டும் நான் அதில் காஃபி வைக்க போகல, நாட்டு சர்க்கரை தான் வைக்கலான் இருக்கேன். பிகாஸ் காஃபி வந்து காஃபி பாட்டிலே வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது டக்குன்னு வந்து கட்டி பிடிக்கிறது மாதிரி ஆகுது. 2 வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இதனால இந்த டைம் வந்து நான் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இதில் ஒயிட் சுகர், அப்புறமா டீயில் வந்து டீ தூள் தான் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த செக்ஷன் முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து இந்த நைஃப் ஹோல்டர் தான். இது வந்து உடன் பாக்ஸ் மாதிரி வரும். அப்புறமா அதில் வந்து இரும்பில் வந்து ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இப்போ காய வச்சுருந்தேன். ஸோ கம்ப்ளீட்டாக காஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப நான் அதில் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறேன். இதில் நான் லைட்டர், அப்புறமா கத்திரி அண்ட் கத்தி இதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இப்போ வந்து கீழே கொஞ்சம் ஏரியாலாம் க்ளீன் பண்ணியாச்சு. அப்படியே கையோட வந்து இந்த புல்லப் கேபினெட்டையும் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இங்கே அந்த அளவுக்கு டஸ்ட்டு இல்லை, இருந்தாலுமே ஒரு சைடில் கொஞ்சம் வந்து தூசியாக அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் திங்ஸை மட்டும் மூவ் ஆன் பண்ணி அந்த பக்கம் இந்த பக்கம் மூவ் ஆன் பண்ணி லைட்டாக துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு பக்கம் க்ளீன் பண்ணிவிட்டு திங்ஸ்லாம் வச்சுட்டு, அப்புறமா இன்னொரு பக்கம் க்ளீன் பண்ணி, ஸோ இந்த மாதிரி தான் அந்த கேபினெட் ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ணேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபாதர் இன் லாவோட பர்த்டேக்கு வந்து பசங்க கிஃப்ட் பண்ணது. ஸோ அது வந்து கஸ்டமைஸ்ட் மக் வித் ஃபோட்டோ இதோட. ஸோ அது வந்து இதில் தான் வச்சுருக்கோம்.
ஸோ இப்போ வந்து இந்த இது ஃபுல்லாக முடிச்சுட்டேன். மேலே இருக்க திங்ஸையும் லைட்டாக எடுத்து மாற்றிட்டு தொடச்சிட்டேன். இப்போ இந்த கேபினெட்டோட இது முடிஞ்சிடுச்சு. நீ வெளிப்பக்கம் மட்டும் பேலன்ஸ், அதையும் தொடச்சி முடிச்சிடலாம். இந்த புல் அப் கேபினெட் முடிச்சதுக்கு அப்புறமா சைடில் 2 சின்ன செல்ஃப்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுலேயும் நான் வந்து திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா ஷட்ரு பார்த்திங்கன்னா வெளியே வந்து இந்த சைடை மட்டும் அவுட்டரை மட்டும்தான் க்ளீன் பண்ணுறேன். ஸோ இதுவுமே நான் வந்து நாளைக்கு தான் வந்து உள்ளாடி எல்லாம் வெளியே இருக்கிற திங்ஸ்லாம் வெளியே எடுத்து க்ளீன் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு வந்து நான் ட்ராயர் இந்த கபோர்டெல்லாம் வந்து வெளியே மட்டும்தான் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். உள்ளே க்ளீன் பண்ணலை. அப்புறமா வந்து செல்ஃப் எல்லாமே வந்து இப்போமே நான் வந்து க்ளீன் பண்ணி முடிக்க போகிறேன். ஜஸ்ட் இது ஓப்பனாக இருக்கிற செல்ஃபெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி ஈஸியாக முடிச்சிடலாம். பட் உள்ளே இருக்கிற திங்ஸை வந்து வெளியே எடுத்து க்ளீன் பண்ணுறதுனா ரொம்ப டைம் எடுக்கும்ல, அதனால தான். ஸோ அடுத்ததாக வந்து சிம்மினி க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இதுவும் வந்து நான் சேம் மெத்தட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா ட்ரை க்ளீனிங் கிளாத் வச்சு துடைக்கணும். இதில் வந்து இந்த ட்ரேயில் தான் வந்து ஆயில் அப்புறமா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து அதில் வடிஞ்சிருக்கும். ஸோ அதை தனியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதை ரிமூவ் பண்ண டைமில் உள்ளாடி அந்த இடையிலலாம் வந்து ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். அன்றைக்கி நைட்டு நான் அந்த க்ளீனிங் ஒர்க் அப்புறமா வெஷல் வாஷிங்லாம் முடிச்சுட்டு நான் தூங்க போயிட்டேன். ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு பக்கம் நான் க்ளீன் பண்ணிட்டேன். பட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு தெரியும். ஸோ இந்த சின்ன டேபிள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் குக்கர் கொஞ்சம் திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. அப்புறமா சிங்குக்கு கீழே வந்து ரொம்ப டஸ்டியாகவும் அந்த தண்ணிலாம் லைட்டாக வந்து பட்டு இந்த மாதிரி ரொம்ப கரையாக இருந்துச்சுது. ஸோ அதை க்ளீன் பண்ணி அதில் வந்து இந்த கேலண்டர் பேப்பர் லாஸ்ட் இயர் உள்ளது. ஸோ அதையும் நான் வச்சுட்டு அப்புறமா வந்து குக்கர் வச்சு பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பழைய தோசை தவா அண்டு இது பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு சிக்கன்லாம் வாஷ் பண்ணுறதுக்கான வெசல்ஸ் இதெல்லாம் வந்து உள்ளாடி வச்சுருக்கேன். அண்ட் சைடில் வந்து எங் பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணுறது அந்த டைல்ஸு வாலெல்லாம் அது க்ளீன் பண்ணுறதுக்கான லிக்யூட் அண்டு டஸ்ட்பினில் போடுறதுக்கான கவர் அதெல்லாம் வந்து இந்த பக்கம் வச்சுருக்கேன். ஸோ அது முடிச்சிட்டேன். அப்புறமா வாலில் வந்து இந்த மாதிரி நான் கொஞ்சம் பேன் இதெல்லாம் வந்து ஹேங் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்ததுக்கு அப்புறமா இந்த வாலை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும். ஸோ இது வந்து கீழே மட்டும் இல்லை, நான் வந்து லேடர் வச்சு மேலே கம்ப்ளீட்டாக மேலே வர ஃபுல்லாக ஒரு ஹோல் வாலையும் நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி இந்த சைடு மட்டும் இல்லைங்க, எல்லா பக்கமும் நான் வந்து மேலே வர க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபுல்லாகவே டைல்ஸ் அப்படிங்கிறதுனால எல்லா பக்கமும் எண்ணெய் பிசுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அங்கங்கே படிஞ்சு தான் இருந்தது. அண்டு இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா டைல்னால் நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து அந்த ஸ்டெயினை வந்து அந்த ஆயில் ஸ்டெயினை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் க்ளீன் பண்ணி. இதுவே வந்து நார்மல் பெயிண்ட் பண்ண வாலாக இருந்தால் அந்த இடத்துல வந்து நம்ம திருப்பி பெயிண்ட் கோட்டிங் தான் பண்ண முடியுமே தவிர க்ளீன் பண்ணுறது கஷ்டம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. கபோர்டு எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் ஸ்டவ் டாப் மேலே வந்து எத்தாததுனால இந்த மாதிரி தான் வந்து என்னால் க்ளீன் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதை மாதிரி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேலே வர கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கிச்சனில் இருக்க ஜன்னலோட வலையை வந்து க்ளீன் பண்ணுறது வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் சோப்பில். ஸோ மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப டேட்டியாக இருந்தது, இப்போ க்ளீன் ஆகிடுச்சிது. அப்புறமா அன்னைக்கு பகலில் வந்து எல்லா ஜன்னலில் இருக்கக்கூடிய டஸ்ட்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஜன்னலில் வச்சுருந்த வலையெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ வாஷ் பண்ணி காய போட்டதுக்கு அப்புறமா இப்போ கிச்சனில் தான் வந்து அந்த லாங் கேபினெட் இருக்குல்ல, அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ என் கூட என்னோடய மாமியும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அரேஞ்ச் பண்ணுறது. நான் வந்து க்ளீன் பண்ண அவங்க வந்து திங்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஷீட்டு மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். மீன்மேல் அந்த ஷீட்ஸையும் நம்ம தனியாக எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம திரும்ப வச்சிடலாம். ஸோ வந்து ரொம்ப நீட்டாகிரும் அந்த செல்ஃபை பார்க்குறதுக்கே. ஸோ அப்புறமா இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இதில் இருக்க ஒவ்வொரு ட்ரேயையும் நம்ம செப்பரேட்டாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளாடி மாட்டலாம். இதுதான் வந்து இதில் வந்து ஸ்பெஷல் அட்வான்டேஜ். அண்டு இதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். நமக்கு ஹைட் வந்து இதில் கரெக்டாக நம்மளுக்கு நிறைய பின்னாடி ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸில் வந்து இந்த மாதிரி லாக் பண்ணுறது தான் இதில் விஷயம். ஸோ வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு ரொம்ப ஏதாச்சும் ஒன்று வந்து ஸ்பெஷலாக ஹைட்டாக வேணும், இல்லை ஒன்று கொஞ்சம் ஷார்ட்டாக வேணும், அந்த மாதிரி நம்ம வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து இதை மாற்றி கூட வச்சுக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருந்ததே பெர்ஃபெக்டாகவும் கரெக்டாகவும் இருந்ததுனால நான் அதே மாதிரியே வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மாமி வந்து உள்ளாடி கண்டெய்னர்ஸ்லாம் வச்சு சூப்பராக செட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம இந்த லாங் கேபினட்டோட ஃபைனல் அவுட்லுக். ரொம்பவே அழகாக க்ளீனாக இருக்குல்ல பளிச்சுன்னு.
அண்டு கிச்சன் டூரில் வந்து இந்த ஆனியன் பேஸ்கெட்டை காமிக்கும்போது உருளைக்கிழங்கு ஆனியன் சேர்த்து வைக்காதீங்க குறுத்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் தனித்தனியாக வச்சு. அப்புறம் நம்ம எம்டி வாலோட ஃபைனல் அவுட்லுக் பாருங்கள். சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஹேங் பண்ணியாச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதில் வந்து மேலே ரைஸ் குக்கர், அப்புறமா தேங்காய் துருவுறது, அண்ட் கீழே வந்து தேங்காய் பாஸ்கெட், அப்புறமா இதில் வந்து வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி போடுறதுக்கு. விலாக் வந்து நெக்ஸ்ட் டே கன்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேலே ரூம்ஸில் இருக்கக்கூடிய விண்டோஸ் அப்புறமா கர்டன்லாம் எடுத்து வாஷ் பண்ணி நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த விண்டோவில் அட்டாச் பண்ணுற நெட் பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். ஸோ இது வந்து நம்ம சைஸை வந்து அதில் மெஷர் பண்ணி அவங்ககிட்ட டீட்டெயிலாக கொடுத்தாச்சிங்கன்னா சேம் சைஸில் வந்து நமக்கு வந்து அனுப்பி விடுவாங்க. ஸோ இதில் இருக்க 4 ஜன்னலுக்கும் நாங்கள் வந்து 2 செட்டாக வந்து ஆர்டர் பண்ணி கேட்டிருந்தோம். அதே மாதிரியே வந்து அனுப்பி தந்துருந்தாங்க. ஸோ அது வந்து நமக்கு தேவைக்கு வந்து இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் பண்ணுற சைடு மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ளீன் பண்ணுறதும் நம்ம வந்து ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் அந்த அசையில் வந்து ஹேங் பண்ணிவிட்டு ஹோஸ் வச்சு அந்த தனியை வந்து ஒரு ஃபோர்ஸாக அடித்து விடும்போதே அதில் இருக்க டஸ்ட் எல்லாம் க்ளீன் ஆயிரும். ஸோ அந்த வலையும் வந்து ரொம்ப பார்க்க க்ளீனாக இருக்கும். ஸோ மேலே மாடியிலையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அப்படியே கிச்சனில் இருக்க வேலையும் வந்து கன்டினியூ பண்ணிக்கிட்டேன். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் நேரம் சைக்கிள் ஓட்டுறது, அப்புறமா வெளியே விளையாடுறது அப்படின்னு போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி நான் கொடுக்குறதுக்கு வந்து இந்த மார்ஷ்மெலோ தான் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து ஜெலட்டின் அந்த ஹலாலில் கிடைக்கும். ஸோ அது வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இப்போ ஷாப்பில் வந்து ரீசெண்டாக நாங்கள் பார்த்ததுனால அதை வாங்கி திரும்பவும் நாங்கள் வந்து மார்ஷ்மெலோ ரெடி பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக சாஃப்டாக செமையாக வந்தது. பசங்க இதை வந்து ஃப்ளேமில் காட்டி மெல்ட் பண்ணி பிஸ்கெட்டில் வச்சு சாப்பிட்டாங்க. டைரெக்டாகவும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க. இந்த ரெசிபியோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ரமதான் க்ளீனிங் வந்து ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்மளோட டெய்லி ரொட்டீன் வந்து அடிபடும். ஸோ அதையும் நம்ம வந்து பண்ணலைன்னா அப்புறமா நமக்கு தான் கஷ்டம். ஸோ நடுநடுவில் அந்த வேலையும் நான் வந்து பார்த்துட்ருந்தேன். அப்புறமா என்னோடய ஹிஜாப்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்கிறத விட ரோல் பண்ணி வைக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். பிகாஸ் வந்து அதில் ஃபோல்டு அந்த பண்ண லைனு அந்த கசங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அதை வியர் பண்ணுற டைமில் எடுத்து அயர்ன் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் வந்து அதை வந்து இப்படி ரோல் பண்ணி வைக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை வந்து எடுத்து வியர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ஹிஜாப்ஸ் எல்லாம் நான் இந்த இடத்துல வந்து ரோல் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு தேவைக்கு அதை வந்து பிக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சூஸ் பண்ணி. அப்புறமா இஃப்தாருக்கு வந்து பெருசாக நாங்கள் எதுவும் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கல. ஜஸ்ட்டு சமோசா மட்டும் தான் ரெடி பண்ணி வைக்க போகிறோம். மேபி நோம்போட முந்தின நாள் இல்லைனா ஒரு நாள் முன்னாடி கட்லெட் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. மற்றபடி எதுவும் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த வாட்டி பண்ணலை. டைம் கிடைக்கல. அப்புறமா அந்த டைமில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ சமோசா மட்டும் சிக்கன் சமோசா, அப்புறமா வந்து வெஜ் சமோசா வந்து 2 விதமாக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நான் வந்து மசாலா ரெடி பண்ணியிருந்தேன். அண்ட் மாமி வந்து அதை ஃபில் பண்ணி பேக் பண்ணி அதை பாக்ஸில் வச்சுட்டாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து இடியப்பம், அப்புறமா வந்து சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். ஸோ சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா வந்து பெப்பர் சிக்கன் நம்ம ட்ரை வெர்ஷனில் இது வந்து கிரேவி வெர்ஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் அந்த ஃப்ளேவரும் அப்புறமா நமக்கு குழம்பு விட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லிக்விடாகவும் இருக்கும். இந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் வந்து நைட்டு கிச்சன் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ இதை வந்து திரும்பவும் நான் வந்து எல்லா சமையலும் முடிச்சுட்டு சூப்பராக க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்க போவேன். ஸோ இதுதான் ஃபைனலாக வந்து நைட்டு ஒவ்வொரு நாளும் தூங்க போகும்போது நம்ம கிச்சனோட அவுட்லுக். அப்புறமா பாத்ரூம் மேட்ஸும் வந்து நான் வந்து ரீசெண்டாக அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினது சாரல் பிராண்ட் தான். இது வந்து ஆல்ரெடி நாங்கள் யூஸ் பண்ணியிருந்த பிராண்ட் தான். ஸோ அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு வாஷ் பண்ணி அந்த அடியில் இருக்க அந்த ரப்பர் மாதிரி அந்த ஸ்கிப் ஆகாமல் இருக்கக்கூடியது. ஸோ அந்த மெட்டீரியலும் போயிடுச்சு இது. ஸோ அதனால் வந்து அது மாற்றிட்டு இப்போ ரமதானோட புதுசாக வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். மீன்வைல் நல்லா வாட்டர் அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனாலே வந்து சேம் பிராண்டே வந்து திரும்பவும் வாங்கியிருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நெக்ஸ்ட் டே விலாக் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ ஹாலில் வந்து கார்பெட்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தேன் மாடியில். அப்புறமா வந்து வேறு மேட்ஸ்லாம் வந்து கழுவுறதுக்கு. ஸோ அதையும் சேர்த்து வந்து அன்றைக்கி வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி போட்டிருந்தோம்.
அடுத்ததா மெயினான விஷயம், நம்ம இஃப்தாருக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய டைனிங் டேபிள். இது வந்து ப்ரீவியஸா நான் வந்து வாங்கி அந்த டேபிள் மேட் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ரொம்ப டேமேஜ் ஆயிட்டுது. அதனால வந்து நான் இப்ப புதுசா வந்து டேபிள் மேட் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ அத தான் வந்து இப்ப கிளீன் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நான் போட போறேன். ஸோ இதுதான் வந்து ரீசெண்டா வாங்கியிருந்தது. இது வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணத விட நல்ல குவாலிட்டியாவே இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து கம்மியா வாங்கியிருந்ததுனால டக்குன்னு கிழிஞ்சிட்டுது. பட் இது வந்து கொஞ்சம் ஒர்த்தியா இருந்தது. ஸோ ஹால்ல வந்து சோஃபாக்கு நடுவுல தான் வந்து கார்பெட்ட போடுறது. ஸோ காஞ்சதுக்கு அப்புறமா எடுத்துட்டு வந்து திரும்பவும் அந்த இடத்துல நான் வச்சுட்டேன். அப்புறமா வந்து அதுக்கு மேல இந்த டீ பா. ஸோ இது மார்பிள் ஃபினிஷிங்கோட உள்ளதுனால கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும் எடுத்து மாத்துறதுக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து இந்த மாரி நான் வந்து எடுத்து அந்த ஸ்பேஸ்ல வச்சாச்சு. ஸோ இனி ஃபைனலா இந்த டீ பாவ மட்டும் ஒரு வெட் கிளாத் வச்சு கிளீன் பண்ணிச்சிட்டேன்னா அந்த ஒர்க்கும் முடிஞ்சிரும். ஸோ பெட்ஷீட் பார்த்திங்கன்னா அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறது தான் நம்ம. இருந்தாலுமே நான் வந்து ரமதானுக்கு ஒரு 2 டேஸ் பிஃபோர் இதை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்போ அதையும் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இந்த வருஷமும் ரமதானை நம்ம வந்து வீடை ரொம்ப அழகாக சுத்தப்படுத்தி வரவேற்கலாம். அண்டு நம்ம சேனல்லையும் சூப்பரான இஃப்தார் ரெசிபீஸ் அப்புறமா வந்து நிறைய ரமதான் விலாக்ஸ் எல்லாம் வர இருக்குது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டாகவும் சேம் டைம் வந்து கொஞ்சம் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரமதான் கரீம் டு ஆல். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.